இன்னைக்கு நம்ம 2 மருந்தை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமணி, இன்னொன்னு வந்து ஹீத்தர். இந்த 2 மருந்தும் எதுக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே வந்து மலர் மருந்துல எதுவும் ஆப்போசிட் மருந்து அப்படின்னு கிடையாது. ஒன்னு கொடுத்தா இன்னொன்னு கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம படிக்கும்போது இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த டைம்ல நம்ம எந்த மருந்து கொடுக்கணுங்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு மருந்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இப்போ அக்ரிமணி அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப வந்து பேசவே மாட்டாங்க. அதாவது அவங்களோட பர்சனல் விஷயங்கள் பேச மாட்டாங்க. மற்றபடி அவங்க ஸ்போர்ட்ஸோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஷாப்பிங்கோ அந்த மாதிரி உங்களை என்டர்டைன் பண்ற மாதிரி உங்களை ஹாப்பியா வச்சுக்கிற மாதிரி எல்லா விஷயமும் உங்களோட ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ். இதே ஹீத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட எல்லா விதமான பிரச்சனைகள், அவங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனையா இருக்கட்டும், இப்ப அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க வீட்டுல இருக்க யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இவங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான விஷயங்களையும் போட்டு அவங்க கிட்ட மாற்ற எல்லார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா புலம்பி தள்ளிடுவாங்க. ஆனா அக்ரிமணி அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க. அவங்க சுத்தி இருக்கவங்க வந்து எப்பவுமே